இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால சொன்னதை தம்முடைய கரத்தினாலே நிறைவேற்றினார். அவர், நான் என் ஜனத்தை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற்கொண்டு என் நாமம் விளங்கும்படி ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று நான் இஸ்ரவேலுடைய எல்லா கோத்திரங்களிலும் உள்ள வேற யாதொரு பட்டணத்தை தெரிந்து கொள்ளாமலும் என் ஜனமாகிய இஸ்ரவேல் மேல் அதிபதியாயிருக்கும்படி வேற ஒருவரை தெரிந்து கொள்ளாமலும் என் நாமம் விளங்கும்படி விளங்கும் ஸ்தானமாக எருசலேமையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாயிருக்க தாவீதையும் தெரிந்து கொண்டேன் என்றார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற விருப்பம் என் தகப்பனாகிய தாவீதின் மனதில் இருந்தது. ஆனாலும் கர்த்தர் என் தகப்பனாகிய தாவீதை நோக்கி, கட்ட வேண்டும் என்ற விருப்பம் உன் மனதில் இருந்தது நல்ல காரியம்தான். ஆகிலும் நீ அந்த ஆலயத்தை கட்ட மாட்டாய். உன் கற்ப பிறப்பாகிய உன் குமாரனே என் நாமத்துக்கு அந்த ஆலயத்தை கட்டுவான் என்றார். நான் கர்த்தருக்காக ஒரு ஆலயத்தை கட்டி முடிக்கிற வரைக்கும் என் மஞ்சத்தில் நான் போய் படுக்க மாட்டேன். நான் கட்டி முடிச்சுட்டு தான் நான் சொகுசாக போய் நல்லா நான் படுப்பேன் அப்படின்லாம் பிரயாசப்படுகிறார். அவர் வெள்ளியும் பொன்னையும் சேர்த்து வைக்கிறார். திரளான இரும்பு வெண்கலத்தை எல்லாம் சேர்த்து வைக்கிறார். அது நீங்கள் 1 நாளாகம 29வது அதிகாரத்தில் நான் கர்த்தருக்காக நான் கட்டப்போகிற அந்த ஆலயத்துக்காக என்னுடைய சொந்த தங்கத்தை 3 டன் எனக்குன்னு நான் வச்சிருக்கிறத நான் கர்த்தருடைய ஆலயத்துக்குன்னு கொடுக்குறேன்னு சொல்கிறான். பிரபுக்கள், அதிகாரிகள், அவனுக்கு கீழே இருந்தவங்கெல்லாம் விலையேறப்பட்ட கற்கள்லாம் வைத்திருந்தாங்களாம். அதெல்லாம் கர்த்தருக்கென்று கொடுத்தார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு.